சென்னை குன்றத்தூர் மேத்தா நகரில் லொக்கேட்டாக இருக்க எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க எனக்கு பின்னாடி இருக்க இந்த 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இல்லை ஒரு 2 BHK 3 BHK அபார்ட்மெண்ட் வித் அம்யூனிட்டிஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்க. அது மாதிரி பவர் பேக்கப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க காமன் ஏரியாவுக்கு மட்டும். ஸோ நம்ம வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வராங்கன்னா ஸோ 2 கெஸ்ட் ரூமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? கவர்டு கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எல்லா கார் பார்க்கிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. ஸோ இண்டோர் கேம்ஸ் இருக்கு, ஜிம் இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ குன்றத்தூர் லொகேஷனில் நீங்கள் அம்யூனிட்டிஸோட ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார் இந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயங்க, இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல பார்த்தா உங்களுக்கு பைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாது. ஃபைல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு மெட்ரோலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மோட்டர் வச்சு உள்ள உங்களுக்கு டெப்த்தில் வந்து அந்த காங்கிரீட் எல்லாமே போடுவாங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 60 feet வரைக்கும் உங்களுக்கு டெப்த்தில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காங்கிரீட் யூஸ் பண்ணி தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டே நம்மளுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு GST, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை குன்றத்தூர் மேத்தா நகரில் லொக்கேட்டாக இருக்க எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க எனக்கு பின்னாடி இருக்க இந்த 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவிட்டம் ஹோம்ஸ் தாங்க. ஸோ அவிட்டம் ஹோம்ஸோட ஆதியோகி ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்களா? சரிங்க, நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குன்றத்தூர் அனகாபுத்தூர் லொக்கேஷனில் என்கிட்ட ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக குன்றத்தூரில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குன்றத்தூர் மேத்தா நகரில் தான் லொக்கேட்டாக இருக்குது. இந்த மேத்தா நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குன்றத்தூர் டு அனகாபுத்தூர் போகிறோம் பார்த்தீங்களா மெயின் ரோட். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு மேத்தா நகர் இருக்குங்க. நீங்கள் குன்றத்தூர் அனகாபுத்தூர் லொக்கேஷனில் உள்ளே என்ட்ராகும் போதே நம்ம ஆதியோகி பேனர்ஸை எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ஏன்னா குன்றத்தூரை சுற்றி உங்களோட பேனர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்கள் குன்றத்தூர் அனகாபுத்தூர் லொக்கேஷனில் ஒரு 2 BHK 3 BHK அபார்ட்மெண்ட் வித் அம்யூனிட்டிஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து விசிட் பண்ணுங்க. நான் டேரக்ட் பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? ஸோ இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 39 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான்லாம் ஒர்க் நம்மளுக்கு போயிட்டு இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 85% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 39 யூனிட்ஸ் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 39 யூனிட்ஸ் நம்மளுக்கு வருங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு அவைலபிள் யூனிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 யூனிட்ஸ் கிட்ட நம்மளுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. மித்த 90 யூனிட்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 19 யூனிட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்மளுக்கு 20 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குங்க. சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுமாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 feet செட் பேக்குங்க. நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 feet நம்மளுக்கு செட் பேக் வீடு தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோர் கேம்ஸ் வந்துருங்க. அதுமாதிரி பவர் பேக்கப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க காமன் ஏரியாவுக்கு மட்டும். ஸோ நம்ம வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வராங்கன்னா ஸோ 2 கெஸ்ட் ரூமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நம்மளுக்கு 2 லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு CCTV கேமரா வந்துருங்க. ஸோ 39 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீட்டுக்குமே கவர்டு கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எல்லா கார் பார்க்கிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. ஸோ இண்டோர் கேம்ஸ் இருக்கு, ஜிம் இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. சோ குன்றத்தூர் லொகேஷன்ல நீங்க அம்யூனிட்டிஸோட ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சார் இந்த லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்திருந்தாலும் மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சோ இப்போ நம்ம பார்க்க போற யூனிட் பார்த்தா ஆல்ரெடி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. சரிங்களா? சோ 2 BHK ல ஒரு யூனிட் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். 3 BHK ல ஒரு யூனிட் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். சோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்ட அப்புறம் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. சோ வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா 3 BHK எல்லாமே நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஸோ ரியர் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 BHK வந்துடும். சரிங்களா? 2 BHK ல ஒரு வீடு நான் ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். 3 BHK ல நான் ஒரு வீடை ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். ஸோ இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல பார்த்தா உங்களுக்கு பைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாது. ஃபைல் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு மெட்ரோலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த மோட்டர் வச்சு உள்ள உங்களுக்கு டெப்த்தில் வந்து அந்த காங்கிரீட் எல்லாமே போடுவாங்க. ஸோ இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 60 feet வரைக்கும் உங்களுக்கு டெப்த்தில் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காங்கிரீட் யூஸ் பண்ணி தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு 39 யூனிட் நான் சொல்லியிருந்தேன். 39 யூனிட்ல பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 19 யூனிட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அவைலபிள் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது 20 யூனிட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கு. இப்போ 2 BHK பார்த்துடலாங்க. 2 BHK எல்லாமே பார்த்தா ரியர் ஃபேசிங்ல நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சிஸ்டம், உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட், காலிங் பெல் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஆக்சஸ் வச்சு தான் நீங்கள் உள்ள ஆக்சஸ் கொடுக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தா உங்களுக்கு தீக்குள் ஃபினிஷிங் நம்மளுக்கு மெயின் டோர் வந்துருங்க. 2 BHKல என்னென்ன சைஸ் நம்மளுக்கு அவைலபிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 816 ஸ்கொயர் ஃபீட்ல ஒன்று வராங்க, 870 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, 802 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, 890 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு எல்லாமே 2 BHK வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போற யூனிட் பார்த்தா 2 BHK தான். அப்படியே உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு மட்டும் இப்போ இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்டீரியர் நம்மளுக்கு வராது. ஸோ வீடு மட்டும் தான் வரும். 2 BHKக்கும் உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் சொல்றேன், 3 BHKக்கும் உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் சொல்றேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா. நல்லா ஸ்கொயரான ஹாலாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 10/14ங்க. 10க்கு 14ல நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நான் வெளில கேமரா பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே நம்ம ஃபேஸ் ஆக்சஸ் வச்சு தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஆக்சஸ் கொடுக்க முடியுங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. 10/14ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க, இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு. இந்த சைடு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோவா இருக்கு. ஆனால் இந்த கிரில்லே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணலாங்க. சில வீட்டுலாம் பார்த்தா இந்த கிரில் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கிரில்லே நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு ஆக்சஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம டோருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த EB ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துருங்க. எல்லாமே நம்மளுக்கு அந்த EB கண்ட்ரோல் பாயிண்ட் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து நம்ம கிச்சன் தான் பார்க்க போகிறோம். கிச்சனை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12/6ங்க, 12க்கு 6ல நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாக நம்மளுக்கு மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எதனா பூஜா ரூம் செட் பண்ற மாதிரி அது மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 உங்களுக்கு அந்த பில்லர் மாதிரி இருக்கு சரிங்களா. ஸோ நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்கு. 12/6 சரிங்களா. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கன்வெர்ட்டும் பண்ணிருக்காங்க. அப்படியே மேலே பாருங்களேன், கிச்சன் மேலே ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு விண்டோ வந்துருங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு UPVC விண்டோ நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியலங்க, லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க ஒரு UPVC விண்டோ வந்துடும் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 12/4 12க்கு 4ல இங்க பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு இருக்கு. இது பால்கனி மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வாங்க. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா உங்களுக்கு காமன் பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜென்செட் எல்லாமே வந்துருங்க. அந்த ஜென்செட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல் கொடுத்துருவாங்க. ஏன்னா சில வீட்டில் வந்து காமன் EB யூஸ் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு கரண்ட் பில் கொஞ்சம் ஓவரா வரும். ஆனால் இவங்க சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் பில் கொஞ்சம் சேவ் ஆகும், காமன் கரண்ட் பில் சரிங்களா. ஸோ அப்படியே வாங்க. ஸோ வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு 6 ஃபீட் வரைக்குமே வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் உங்க கிளாஸ் செட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னாலும் வெஸ்டர்ன் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து இந்தியன் கேட்பாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது இந்தியன் நீங்க செட் பண்ணிக்கலாங்க. ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன வருமோ ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஒரு பெட்ரூம்ங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். அப்படியே உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.6 10.9 சரிங்களா. 10.6 10.9ல ஒரு பெரிய பெட்ரூமா தான் இருக்குங்க. உங்களுக்கு நீங்க தாராளமா ஒரு குயின் சைஸ் உங்களுக்கு கட்டிலே நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவு பெரிய பெட்ரூமா தான் இருக்கு. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் வீடு தான் வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து நீங்கள் ஓப்பன் டைப்ல கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஏன்னா சில வீட்டில் இது கொடுக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு. இருங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இங்கே வாங்க. அது மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா சுற்றி நம்மளுக்கு 10 அடி செட் பேக் இருக்குங்க. 10 அடி செட் பேக் வீடு தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஃபேன் பாயிண்ட் வந்துடும், ஒரு AC பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ அடுத்து வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இங்கேருந்து இந்த கிச்சனை பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே நம்மளுக்கு இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து ஒரு ஆங்கிள் பாருங்க, ஹாலை நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு இருக்கு. 2 ஃபேன் பாயிண்ட் இருக்குங்க ஹாலில். அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. ஸோ அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தாங்க. 10.6 10.9ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். 2 பெட்ரூம் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரே பெட்ரூம் சைஸ் தான் நம்மளுக்கு வரும் சரிங்களா. இங்கே பாருங்க, நம்மளுக்கு லேப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது மாடல்ல வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்ல
நீங்கள் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு விண்டோ நம்மளுக்கு இருக்குங்க யூபிவிசியில். ஸோ எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா விண்டோ நல்லா பெரிய பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாருங்க, நம்மளுக்கு ஓடிஎஸ் ஏரியா இருக்கு. ஓடிஎஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 feet வரைக்கும் நம்மளுக்கு ஓடிஎஸ் ஏரியா இருக்குங்க. அதனால உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் சிஸ்டம்ங்க. உள்ள லைட் இல்லை, அதனால அப்படியே காட்டுறாங்க. இங்கே பாருங்க, இதுல அப் டு பார்த்தா 6 feet வரைக்குமே வால் டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்க மாதிரி இந்த ரெஸ்ட் ரூம்ல உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு சரிங்களா. நம்மளுக்கு 2 BHK இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 2 BHKக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 57 lakhs 57 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த 57 லட்ச ரூபாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட், உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். 57 லட்ச ரூபா ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸுங்க. நீங்கள் குன்றத்தூர் லொகேஷனில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் உங்கள் பட்ஜெட்குள்ள வர மாதிரி நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் எங்கிட்ட டிமாண்ட் வச்சிருக்கீங்க, ஹரி அனகாபுத்தூர் குன்றத்தூர் லொகேஷனில் ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டாக தான் ரிவ்யூ பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, ஹரி எனக்கு இந்த லொகேஷனில் வேணும்ப்பா, இந்த பட்ஜெட்டில் வேணும்ப்பா அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி உங்கள் வீடை தெரியுதுன்னு நாங்கள் சேர்க்குறோங்க. 3 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 lakhs நம்மளுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் வருங்க. 2 BHK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57 lakhs நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பிரைஸ் வரும். எல்லாமே நம்மளுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் தாங்க. நான் டேரக்டாக அவிடம் ஹோம்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.